ப்ரோ கபடி லீக் சீசன் 13 ஆக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டேட்டு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கு. அண்டு கூடவே சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டேட்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கூடவே இந்தியன் ஃபுட்பால் டீம் ரீசெண்டாக வேர்ல்டு கப்பில் செம ஃபேமஸாக இருந்த கஃபே வெர்டே கூட மேட்ச் ஆட போகிறாங்களாம். அதை பற்றின டீட்டெயில்ஸு, சென்னை எஃப்சியோட சைனிங்ஸு, டேபிள் டென்னிஸ் நியூஸு, இது இல்லாமல் ஹாக்கி நியூஸு, நிறைய நியூஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நியூஸ் ஒரு பேட் நியூஸ் தான். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வெனஸ்டே வந்து ஒரு ஃபெடரேஷனை பேன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஃபெடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஒரு ஃபெடரேஷனை பேன் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலெக்ஷனையும் வந்து கண்டக்ட் பண்ணல அவங்க ஃபெடரேஷனில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பெருசாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கிறத சொல்லி டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்மலான ஒன்று தான். ஆல்ரெடி ஃபுட்பால் ஃபெடரேஷன், கபடி ஃபெடரேஷன் வரிசையில் இப்போ டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் நடந்திருக்கு இந்தியாவில். ஏன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னு எனக்கு தெரில. எல்லாரும் பிசிசிஐ வேறு ஆகிட முடியாது தான், கொஞ்சமாச்சும் அவங்கள மாதிரி ஆக ட்ரை பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தென் ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஃபார்மேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ குரூப் ஸ்டேஜ் அப்படிங்க மொத்தமாக 16 டீம்ஸ் வேர்ல்டு கப் விளாடுவாங்க. மென்ஸ் அண்ட் உமன்ஸில் 4 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு குரூப்பில் 4 டீம் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக 4 குரூப்பில் இருந்து டாப் 2 பிளேஸை பிடிக்கிற டீம்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு குவாலிஃபை ஆவாங்க. அதுவும் ஒரு குரூப் ஸ்டேஜ் தான். ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாமே அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக பிளேஸ்மெண்ட் மேட்சஸ் ஆடுவாங்க. அது ஒரு தனி மேட்சஸ் இருக்கும். ஸோ இங்கே குவாலிஃபை ஆன 8 டீம்ஸ், அந்த 8 டீம்ஸும் 2 குரூப்பாக பிரிப்பாங்க. 4 டீம்ஸ். இதில் டாப் 2 முடிக்கிற 4 டீம்ஸ் செமிஃபைனல் போவாங்க. அண்ட் தென் செமிஃபைனல் சிங்கிள் லெக்கில் நடக்கும். அண்ட் தென் ஃபைனல். அப்படி தான் இப்போதைக்கு ஃபார்மேட்டை வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா டீம்ஸுமே பிளேஸ்மெண்ட் மேட்சஸ் ஆடுவாங்க. அதாவது அடுத்து அவங்க எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மேட்சஸ் வந்து நடக்கும். ஸோ பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி FIHோட இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. புது ஃபார்மேட் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட டெலிகாஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஷெட்யூல் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்ததாக ஒரு கிரிக்கெட் நியூஸ். அவங்க எல்லாருக்கும் வினய் குமார் தெரிஞ்சிருக்கும். அவர் இந்தியன் டீமுக்கும் ஆடிருக்காரு. சேம் டைம் IPLலையும் சம்பவங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வினய் குமார் வந்து கர்நாடகாவை சேர்ந்த பிளேயர். இப்போது கர்நாடகா ஸ்டேட் டீமோட ஹெட் கோச்சாக வினயை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்கமிங் டொமஸ்டிக் சீசனுக்காக. ஸோ வினய் குமார் அஸ் ஏ ஹெட் கோச் ஃபார் கர்நாடகா கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்டை கூட்டியிருக்கு. ஒரு லோக்கல் கையை தூக்கி போட்டிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. இப்போது ஃபுட்பால் நியூஸ்குள்ளே வருவோம். ஸோ இங்கே இந்தியன் ஃபுட்பால் பிரேசில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆட போகிறாங்க. அதன் காரணமாக அவங்க வந்து FIFA ஏசியன் கப்பை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் முன்னாடி வீடியோவில். ஸோ அது ஆல்மோஸ்ட் நடக்கிறதா இருந்துச்சு, இப்போ நடந்துருச்சு. எஸ், சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அஃபிஷியலாகவே. ஸோ இந்தியா வித்ட்ரா பண்ணிட்டாங்க FIFA ஏசியன் கப்லேருந்து. இது கன்ஃபார்மான நியூஸ். ஸோ இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் விண்டோவில் ஸோ இந்தியா வந்து மேலும் ஒரு சில டீம்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி மேட்சஸ்க்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பேசுகிற டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போதைக்கு உருகுவே அண்ட் கஃபே வெர்டே 2 டீம் கூடயும் 2 இன்டர்நேஷ்னல் டீம் கூடயும் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா ஃபார் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ். ஸோ இந்தியா கிளியராக இருக்காங்க. ஸோ அடுத்த வேர்ல்டு கப்பில் இந்தியா ஆடணும் அப்படிங்கிறது இப்போ இவங்களோட ஒரு கோலாக இருக்குது. அதாவது ஃபுட்பால் ஃபெடரேஷனில் இருந்த எல்லா பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போது கல்யாண் சௌபே, ஸோ அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் எல்லா மும்முரமான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு இந்தியன் டீமை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ இது எப்படி கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ISL மேலே இருந்த நம்பிக்கை பல டீம்ஸுக்கு, பல ஃப்ரான்ச்சைஸுக்கு போயிடுச்சு, ஃபேன்ஸுக்கும் போயிடுச்சு. இப்போ புது லீக் என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே தெரில. அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் மூலயமாவாச்சு கொஞ்சம் நேமை தக்க வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. அடுத்ததாக சென்னை எஃப்சியோட ஒரு புது சைனிங். சென்னை எஃப்சி ஒரு யங்ஸ்டரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. டெம்போ SCயில் விளையாடிட்டு இருந்த 2025-26 சீசனில் சூப்பர் கப் ஆடிட்டு இருந்தார் அந்த கிளப்புக்காக. ஸோ அங்கேருந்து இப்போதைக்கு சென்னை எஃப்சி அவரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஸ்ட்ரைக்கர், அதுவும் யங் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். எஸ், ஃபார்வர்டு சுபம் ராவத், இதான் அவரோட பேர். இந்த சுபம் ராவத் தான் சென்னை எஃப்சி ரீசெண்டாக
ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண சைனிங்ஸ், சென்னை எஃப்சியோட சைனிங்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்னும் நிறைய பிளேயர்ஸை அவங்க ஸ்கவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கும் பிளேயர்ஸை இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நிறைய மும்முரமாக சைனிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க, டவுட்டே வேணாம், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம கபடி நியூஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ இப்போதைக்கு பேச போகிறது ஏசியன் கேம் பற்றி தான். ஸோ இப்போதைக்கு 10வது ட்ரைனிங் கேம்புக்காக 2026 ஏசியன் கேம்ஸை முன்னிட்டு இந்தியா வந்திருக்காங்க. ஈரான் உமன்ஸ் கபடி டீம் 10 நாள் கேம்பிங் வந்து இருக்க போகிறாங்க. ஆகஸ்ட் 13 to 22 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இங்கே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க இந்தியாவில் இருந்து, இந்தியன் அகாடமிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ மற்ற வெளிநாடு டீம்ஸ் இந்தியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபார் ஏசியன் கேம்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. கபடிக்கு ஜப்பான், நேபாளை தொடர்ந்து ஈரான் உமன்ஸ் டீம் இங்கே வர்றது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. பார்ப்போம், இந்த டைம் ஏசியன் கேம்ஸ் சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போதைக்கு நாம் இந்த ஆக்ஷன் டேட்டு அதுக்குள்ளெல்லாம் வருவோமா? ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கிறது, இது வந்து கேல் நவ் கொடுத்துருக்கிற அப்டேட். இந்த கேல் நவ் இந்தியா அளவில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட், எஸ்பெஷலி இன் கபடி. இவங்க கொடுக்குற மேக்ஸிமம் தகவல்கள் உண்மையாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் அக்டோபர் 18 to 25 இந்த வீக்குள்ள, ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ள 18th to 25 இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆக்ஷன் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி காமன்வெல்த் கபடி முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செப்டம்பரில் ஏசியன் கேம்ஸ், அக்டோபரில் காமன்வெல்த் கபடி கேம்ஸ் இருக்குது, இண்டோர் கேம்ஸு. அப்படி இருக்கிறப்போ 18th அக்டோபர் to 25th அக்டோபருக்குள்ள PKL சீசன் 13க்கான ஆக்ஷன் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் படுது. இன்டர்நேஷனல் அளவில் இந்தியன் கபடி டீம் பிஸியாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் கேம்பில் தான் இருக்காங்க. நான் நேற்று வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் முடியறதுக்குள்ள ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியாகணும். ஏன்னா செப்டம்பரில் ஏஷியன் கேம்ஸ் நடக்க போகுது. அண்ட் தென் அக்டோபரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமன்வெல்த் இண்டோர் கேம்ஸ், அதுலேயும் கபடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிக்சர்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால தான் நம்ம PKL சீசன் 13 தள்ளி போகுது. பட் இருந்தாலும் அக்டோபரில் இந்த 18-25க்குள்ள ஆக்ஷனை நடத்தணுங்கிற மாதிரி இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. இது ஆக்ஷன் டேட்டு. சேம் லைக் மேட்ச் டேட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு கைஸ். மேட்ச் டேட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான். பட் இந்த இயரோட எண்டில் தான் நடக்க போகுது. டிசம்பரில் 25, 26 இல்லை 27 டிசம்பர். ஸோ இந்த டேட்ஸ் தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் தான் PKL சீசன் 13 ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப லேட்டு தான், டவுட்டே வேணாம். PKL சீசன் 13 ரொம்ப கம்பேர்ட் டு அதர் சீசன்ஸ் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 25, 26, 27 தான் இருக்காங்க டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேட்டில் ஒரு டேட்டில் நடக்க போகுது. பட் இதில் ஆரம்பிச்சாங்கன்னா ஜான், ஃபெப், மார்ச்னு சொல்லிட்டு IPL முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் PKL நடக்கும். ஸோ PKL சீசன் 13 முடிஞ்ச உடனே IPL ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அது இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. என்னதான் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் மீடியா ரைட்ஸை நாங்கள் ஆக்ஷன் விட போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் எடுப்பாங்க, டவுட்டே வேணாம். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், IPL இது எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குங்கும் போது PKL சீசன் 13 முடிச்சுட்டு IPL ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் ISL நிலைமை தான் இப்போ பெரிய திண்டாட்டமாக இருக்க போகுது. ஏன்னா கண்டிப்பாக PKLக்கும் IPLக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் ISLக்கு கொடுக்க மாட்டாங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். லெட்ஸ் see, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் PKL சீசன் 13ஓட ஆக்ஷன் அண்ட் மேட்சஸ்க்கான டேட். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சிடுறேன். பை பை, தேங்க்யூ.